அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கியமான டேஸ்டி மம்மு கோவக்காய் சட்னி. பேன் வச்சு அதில் குக்கிங் ஆயில் 3 டீஸ்பூன் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்திக்கலாம். இது கூட சிறிதளவு புளி சேர்த்திட்டு காரத்திற்கேற்ப வரமிளகா, இன்றைக்கி நான் 3 வரமிளகா எடுத்துருக்கிறேன். வரமிளகா உளுந்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. சிறிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணது சேர்த்திக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதிலிருந்து தக்காளி வெங்காயம் மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 200 கிராம் அளவில் கோவக்காயை நீளமாகவோ இல்லை வட்டமாகவோ உங்களுக்கு எப்படி ஏற்றாற் போல் கட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வதங்கி கொடுத்ததும் தோல் சுருங்கி நல்லா சுருண்டு வரும். இதுதான் பக்குவம், இப்படி தான் இருக்கும். இது நம்ம வெங்காயத்துக்கூட சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நீர் கம்மியாக விட்டு ஃபைனலாக நம்ம கடுகு கருவேப்பிலை தாளித்து கொடுத்துட்டோம்னா ஆரோக்கியம் நிறைஞ்ச கோவக்காய் சட்னி ரெடிங்க. இது கட்டாயம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. சுவை ரொம்ப அபாரமாக இருக்கும். இந்த சட்னியை சூடான இட்லி மேலே நல்லெண்ணெய் விட்டு இந்த சட்னியை வச்சு பரிமாறி தொட்டு சாப்பிடாமல் இந்த சட்னியை அப்படியே பெரட்டி வாயில் வச்சு பாருங்கள். அமிர்தமாக இருக்குங்க. கோவக்காயில் இரும்பு சத்து, விட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் அதிக அளவில் இருக்குங்க. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா ரத்தத்தை சீராக்க உதவுதுங்க. வாரத்துக்கு 2 முறை இந்த சட்னி நம்ம எடுத்துக்கிறதுனால உடலுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.